தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவலை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ வன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த 9வது பாசுரத்தில் மாலை நேரங்களில் கூடின தோழிகள் எல்லோருமே பகவானுடைய வரவை பற்றியும் கண்ணனினுடைய அந்த குழலிசையை பற்றியும் ஒன்று கூடி எல்லோரும் கலந்து ஆலோசிச்சாங்களாம். அவங்களுடைய ஆலோசனை எதை பற்றி இருக்கும்? பகவானை பற்றி தானே இருக்கும். சாமான்யமாக ஒருத்தர் கூடி ஏதேதோ பேசும் பொழுது கூட தன்னுடைய யோக்கியதையை பற்றி அவர்கள் நினைச்சு பார்க்கறது கிடையாது. யாரோ ஒருத்தருடைய வீட்டில் ஏதாவது ஒரு தவறு ஏற்படும் பொழுது அந்த தவறை சுட்டி காட்டி இன்னொருவர் கூட நாம் கலந்து ஆலோசிப்போமே தவிர்த்து அதே தவறை நாம் பலமுறை பண்ணியிருப்போம், அதை பற்றி ஒரு காலமும் நம்ம சிந்திக்கிறது கிடையாது. இது சாமானியர்களுடைய கலந்துரையாடல். கோபஸ்திரீகளான ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்கள் எல்லாரும் எதை பற்றி பேசுவாங்க? பகவான் கண்ணனை பற்றி இல்லை பேசுவாங்க. அவர்கள் எல்லோரும் மாலை ஒன்று கூடி இரவு வரைக்கும் பகவானை பற்றி நிறைய பேசிட்டாங்களாம். பேசினவர்கள் எல்லோரும் ஏதோ வேற பிழைப்புக்கு வழி இல்லாமல் இருந்தவங்கன்னு கிடையாதான். எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா, அவங்களுக்கு இல்லாத செல்வம் எதுவும் கிடையாது. அவங்களுடைய வீட்டில் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இருந்தும் அவர்களுக்கு கிடைக்காத ஒன்று அந்த வீட்டில் இருக்கு. அது என்ன? பகவான் கிருஷ்ணன். நீ பெரிய பெரிய வீடு கட்டுறதுனாலையோ இல்லை நல்லா இட்டாலியன் மார்பிள்ஸால் உன்னுடைய தரையை நீ மூழ்கிறதுனாலையோ உனக்கு பகவான் கிடைச்சிருவானா? சில பேருடைய வீட்டுக்கெல்லாம் போனால் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும் பூஜை அறையெல்லாம். அது ஆடம்பரமான பூஜை அறையை தவிர்த்து ஆயர் குலத்தோன்றல் விளங்கும் பூஜை அறையாக இருக்க முடியாது. ஆயர் குலத்தோன்றல் விளங்கும் பூஜை அறையாக இருக்கணும் அப்படின்னா அடியார்களோட கூடி குளிர காயணும். அடியார்களுடைய சம்பந்தம், ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இல்லைன்னா உன்னுடைய பூஜை அறை ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்கு, ஆடம்பரமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாமே தவிர்த்து அங்கே பகவான் இருப்பானான்னு கேட்டா, சாநித்தியம் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. நிறைய ஊதுபத்தி எல்லாம் பொருத்தி வச்சு கலர் கலர் லைட்டிங்ஸ்லாம் போட்டு நாச்சியார் கோவில் குத்து விளக்கெல்லாம் எழுத்தி வச்சா உனக்கு சுவாமி இருக்கிறது போல தோன்றும். அது மாயை. அப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்துக்களாலையும் கூட அணுக முடியாத, கிடைக்கிறது அப்புறம் இருக்கட்டும், அணுகக்கூட முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா அது பகவத் பக்தி. அப்போ இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணினார்களாம்? மாலை ஒன்று கூடி இரவு ரொம்ப நேரம் பகவான் கண்ணனை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்ததுனால ஆண்டாள் வர்றது கூட தெரியாமல் ஒருத்தி என்ன பண்ணிட்டா, விடியற் காலையில் ரொம்ப நேரம் தூங்கிட்டாளா. கோதைக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஹே சகியே, என் அன்பு சகியே, மாலை நேரம் நாம் எல்லாம் ஒன்று கூடி இரவு வரை நாம் எல்லாம் பகவான் கண்ணனை பற்றி தானே பேசினோம். அந்த கண்ணனை அடைவதற்காக இருக்கக்கூடிய இந்த நோன்பு, அதற்காக நாம் பிரயத்தனப்பட்டு எழுந்து புறப்பட வேண்டாமா? நான் புறப்பட்டு வந்துட்டேன், நீ இன்னும் புறப்படாமல் இருக்கியே அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுதான் சொல்கிறான், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூ
தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். இவ ரொம்ப பெரிய வீட்டு பொண்ணு. யாரு? ஒருத்தி தூங்கிட்டு இருக்காளே, ஆண்டாள் வந்து சொல்றா, அவ எப்பேற்பட்ட வீட்டுக்காரினா, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. இங்க தூ அப்படின்ற பதம் நிர்தோஷமான ரத்னங்களால பதிக்கப்பட்ட சுவர்களை உடைய மாளிகையில் இருக்கக்கூடிய பெண்ணாக, அந்த கன்னிகை, அவ பெண் கிடையாது, கன்னிகை. அந்த மாளிகையில 4 புறமும் தீபங்கள் அப்படி ஜொலிக்கிறது, நல்ல வாசனை புகை, ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் காட்டியிருக்கா. அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டில் தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும். அவ எப்படி தூங்குறா அப்படின்னா, அவளுக்கு எப்பேற்பட்ட மெத்தை கிடைச்சிருக்கு தெரியுமா? அந்த மெத்தையில படுத்தா தூக்கம் நல்லா வருமா, நல்ல மெத்து மெத்துன்ற மெத்தையா. கண் வளரும், உனக்கு நல்ல ஆரோக்கியமான நிம்மதியான தூக்கம் வரும். நல்ல 4-3 தலைக்காணியை ஏறெடுக்க அடுக்கி அது மேலே படுத்து தூங்கினா தூக்கம் வருமா? மூச்சு விடுறதே ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு அப்படி அடுக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு தலைக்காணியில் தான் படுப்பாங்க. சில பேர் அதுவும் வச்சுக்க மாட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகிறது இல்லையா, வேறுபடுறது இல்லையா? ஆனால் இவ எப்படி தூங்குறா அப்படின்னா, இவனுடைய துயிலனை கண் வளரக்கூடிய துயிலனை. மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய், என் மாமனின் பெண்ணே அப்படின்றதும் இதற்கு அர்த்தம். எல்லாம் உடையவராய் இருக்கக்கூடிய ஒருவள் பெற்றெடுத்தவளே அப்படின்றதும் இதுக்கு அர்த்தம். மாமீரவளை எழுப்பீரோ, மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். பலவிதமான ரத்னங்கள் எல்லாம் பதிக்கப்பட்ட சுவர்களை மட்டும் உடையது கிடையாது, பலவிதமான மாணிக்கங்கள் பொதிக்கப்பட்ட கதவுகளை உடையதான் அவளுடைய வீடு, தூங்குறவளுடைய வீடு. ஆண்டாள் சொல்றா, சொல்லிட்டு பார்த்தாலும் அவள் எழுந்த பாடில்லை. அதனால அவளுடைய அம்மாவை எழுப்புறா. அவளுடைய அம்மாவுக்கு என்ன அடமொழி கொடுக்கிறா பார்த்தீங்களா? மாமீர். இது ப்ளூரல், இது பன்மை. அர்த்தம் என்னன்னா, உன்ன மாதிரி பல கன்னிகைகள், பல ஜீவன்கள் அந்த பகவானுக்கு வாக்கப்பட்டிருக்கு. அப்போ பகவானுக்கு ஒரு மாமியார் இருப்பாளா? பல மாமியார் இருப்பாள் இல்லையா? அப்படி பல ஜீவன்களை உடையவராகிய எம்பெருமானுக்கு பல மாமியார்கள் உண்டு, அதில் நீரும் ஒருவர். அதனால மாமீர் கால் எழுப்பீரோ, நீ எழுப்புமா, நீ எழுப்பு. அவ அம்மா கிட்ட போயிட்டு, கோதை நாங்கள்லாம் இரவு நேரத்தில் கண்ணனை பற்றி பாடினோம் பேசினோம் அப்படின்னு அவ சொல்லலை. ஏன் சொல்லலை? அவங்க அம்மாவுக்கு இந்த ஆயர்குல பெண்கள், ஆயர்குல தோன்றல், நம் கண்ணனை பற்றி பேசுகிறவங்க யாரையாவது பார்த்தாலே வயிற்றுல புளிய கரைக்கும். ஏன்? வீட்டு படியை கூட தாண்டாத என்னுடைய பொண்ணு இந்த கண்ணனை பற்றி நீ எப்போ பேச ஆரம்பிச்சியோ, கேட்க ஆரம்பிச்சியோ, அதிலிருந்து பித்து பிடிச்சி போய் அதை பேசுகிறவங்க கிட்டையும் அதை பற்றி கேட்க ஆசைப்படுறவங்க கிட்டையும் கூடி கூடி பழக ஆரம்பிக்கிறான். அதனால கோதை வந்த உடனே திக்குமுக்காடி நிற்கிறாளாம் அவங்க அம்மா. திக்குமுக்காடி நின்ன உடனே கோதை அவங்க அம்மா கிட்ட நடந்ததையெல்லாம் விவரணம் பண்ணலை. எழுப்புங்கம்மா, மாமீர் அவளை எழுப்பீரோ. நான் இவங்க அம்மா கிட்ட எழுப்பு எழுப்புன்னு சொல்லும் பொழுதாவது அவ எழுந்திருச்சு, இதோ எழுந்துட்டேன்னு ஒரு வார்த்தை பேசுறாளா? ஒரு வார்த்தை பேசலாமே. அவ என்ன ஊமை ஆயிட்டாளா? சிலருக்கு காதும் கேட்காது, வாயும் பேச வராது. சிலருக்கு காது கேட்கும், வாய் பேச வராது. சிலருக்கு வாய் பேச வரும், ஆனா காது கேட்காது. ஆண்டாள் முதல்ல பார்த்தா இவ எழுந்து ஏதாவது, இதோ எழுந்துட்டேன்னு ஏதாவது சொல்றாளான்னு பார்த்தா அதுவும் சொல்லல. அப்போ இவ செவிடு, அப்போ உனக்கு காதும் கேட்கல. அதுக்கு மீறியும் ஆண்டாள் ஒரு பதம் போடுறான், அனந்தலோ மந்த புத்தி ஆயிட்டா. அவ எழுந்துட்டா, ஆனா அதற்கு பதில் குரல் கொடுக்கறதுக்கு ரொம்ப மந்தமாயிட்டா. பலருக்கு இது உண்டு இல்லையா?
காலையில் எழுந்துடுறது உண்டு. ஆனால் எழுந்துட்டா உடனடியாக ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் இருக்காது. அம்மா அவ்வளோ நேரம் எழுந்திரின்னு சொல்லியிருப்பா. எழுந்திரிச்ச உடனே அம்மா நான் எழுந்திரிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லக்கூட வராது. ஏன்னா அந்த கலக்கம், அந்த மயக்கம். ஆனால் இவள் தூங்கின தூக்கத்தில் ஏற்பட்ட கலக்கமும் மயக்கமும் வேறையாம். மாலை ஒன்று கூடி இரவு நேரம் முழுக்க பகவானை பற்றி பேசினதுனால அந்த பகவானுடைய சிந்தனையில் இவ இருக்காலாம். அந்த சிந்தனையில் ஏற்பட்ட மயக்கம், அந்த சிந்தனையில் ஏற்பட்ட மயக்கம். அதனால இவளுடைய மயக்கத்தை இங்கு அங்கீகரிக்கிறா கோதை. அங்கீகரிச்சு எப்படி சொல்றா, உனக்கு காது கேட்கல, வாய் பேச முடியல, நீ மந்த புத்தி, அதனாலதான் உனக்கு என்கிட்ட பதில் கொடுக்க முடியல. ஊமையோ வன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. நான் நினைக்கிறேன் இவ இவ்வளவு பெரிய தூக்கம் தூங்குறதுக்கு இவளுக்கு யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க. யாரோ ஒருத்தர் மந்திர பட்டயம் கட்டிட்டாங்க இவளுக்கு. அதனாலதான் இவளால எழுந்திருக்க முடியல. இவள் எழுந்திருக்க முடியாம போனதுக்கான காரணம் யாரோ ஒருத்தர் பெருந்துயில் கொடுக்கறதுக்காக மந்திரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. மாமாயன் மாதவன் வைகுந்தனென்று, யாரோ ஒரு மாயக்காரன் பண்ணின மந்திரத்தை உன்கிட்ட இருந்து போக்கடிக்கிறதுக்கு நான் இன்னொரு மந்திரம் வச்சிருக்கேன். மாமாயன் யாரு தெரியுமா? மாதவன். எங்க இருக்கார் தெரியுமா? வைகுந்தன் என்றென்று. உனக்கு ஏற்பட்ட அந்த மந்திரப்பட்டாலோ, பெருந்துயில் மந்திரப்பட்டாலோன்ற பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா, யாரோ ஒருத்தர் உனக்கு மந்திரிச்சிட்டாங்கப்பா நீ நிறைய நேரம் தூங்குறதுக்கு. அதனால நான் உனக்கு அதை விட பெரிய மந்திரத்தை கொடுக்கிறேன். அந்த மந்திரத்துடைய நாமம் மாதவன், வைகுந்தன். அவன் யாரு அப்படின்னா மாமாயன். நீ ஒரு மாயன் கிட்ட போய் மந்திரம் பட்டியே, அதை விட இவன் பெரிய மாயன். அவனுடைய நாமத்தை பலவாறு நம்ம பாடி அலைய வேண்டாமா? பாடி அலைய வேண்டாமா? மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ, చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ. కోడున్నది పతి చూడి కొడుతనాచారి, చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ. కోడున్నది పతి చూడి కొడుతనాచారి, శోభానే 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 శోభానే. శ్రీ మహాలక్ష్మి అట సింగారాలకే మరుదో, కాముని తల్లి అట చక్కదనాలకే మరుదో. శ్రీ మహాలక్ష్మి అట సింగారాలకే మరుదో, కాముని తల్లి అట చక్కదనాలకే మరుదో. సోమునితో బొట్టువట సొంపు కళలకే మరుదు, సోమునితో బొట్టువట సొంపు కళలకే మరుదు. కోమలాంగి ఈ చూడి కొడుతనాచారి, చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ.
పతి చూడి కుడుతనాంచారే శోభానే 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 శోభానే. కలశాబ్ది కూతురట గంభీరాలకే మరుదు తలపలోకమాతయట దయమరి మరుదు. కలశాబ్ది కూతురట గంభీరాలకే మరుదు తలపలోకమాతయట దయమరి మరుదు. జలజ నివాసిని అట చల్లదనమే మరుదు జలజ నివాసిని అట చల్లదనమే మరుదు. కొలది మీరా ఈ చూడి కొడుతనాంచారి అమరవందితయట అట్టి మహిమయే మరుదు అమృతము చుట్టమట ఆనందాలకే మరుదు. అమరవందితయట అట్టి మహిమయే మరుదు అమృతము చుట్టమట ఆనందాలకే మరుదు. తమితో శ్రీ వెంకటేశు తానే వచ్చి పెండ్లాడే తమితో శ్రీ వెంకటేశు తానే వచ్చి పెండ్లాడే. కొమెర వయస్సు ఈ చూడి కొడుతనాంచారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కోడున్నది. పతి చూడి కుడుతనాంచారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కోడున్నది. పతి చూడి